ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கான்செப்ட். ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்துடலாம். ஸோ எப்பவுமே வந்து கோடிங் தானே சொல்லி தருவேன். ஏன் இன்னைக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் எங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அது விஷயம் அது கிடையாது. இதுவும் வந்து சம்திங் ரிலேட்டட் டு கோடிங் தான். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மெத்தட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கான்செப்ட் என்னன்னு நான் சொல்லிடுறேன். திஸ் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் வேதிக் மேத்தமெட்டிக்ஸ். ஓகே, ஸோ இந்த மெத்தட் என்ன, இது எல்லாமே வந்து என்ன, ஓகே, இந்த வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய். எஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நம்ம இந்தியன் சயின்ஸ் அண்ட் வேதாஸ் எல்லாம் சேர்ந்து கிரியேட் பண்ணது தான் ஒரு வேதிக் மேத்தமெட்டிக்ஸ். ஓகே, அது யார் கிரியேட் பண்ணாங்கன்னு படித்தேன், பட் இப்போ மறந்துட்டேன். ரொம்ப நாள் முன்னாடி படிச்சிருந்தேன். ஓகே, இப்போ இதை வந்து ரீசெண்டாக இது ஒரு ஆர்டிக்கல் பார்த்து படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ அந்த ஆர்டிக்கலில் தான் இந்த ட்ரிக் வந்துச்சு. ஓகே, இது வந்து ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சு. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக்காக இருந்துச்சு. சரி, என்னடா இந்த ட்ரிக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஓகே, இந்த ட்ரிக்கு யூஸ் ஆகுதா இல்லைன்னு சொல்லி எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. பட் இந்த வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் ப்ரோக்ராமிங்கில் ரொம்ப காம்ப்ளெக்சிட்டியான இருக்கிற அல்காரிதம்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது those who invented the programs, for example those who invented the python and எல்லாருமே வந்து இந்த மேத்தமெட்டிக்ஸ் அந்த அல்காரிதமை வந்து அவங்க அல்காரிதம் வந்து காம்ப்ளெக்சிட்டி லெவலை டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்க்கும்போது உங்களுக்கே மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். ஸோ நான் வந்து செக் பண்ணும்போது எனக்கு அங்கே ஆர்டிக்கிளில் கொடுத்த எக்ஸாம்பிள் வச்சு நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் வந்துச்சு, கரெக்டாக தான் வந்துச்சு. இப்போ நம்ம வந்து ரியலாக ட்ரை பண்ணி பார்ப்போம். ரியல் டைமில் ட்ரை பண்ணி எப்படி இருக்கும்னு சொல்லி சின்ன ஒரு ஐடியா. ஸோ ரியலாக ட்ரை பண்ணி பார்ப்போம். பண்ணி பார்த்து வந்துருச்சு அப்படின்னா தென் தட்ஸ் ஃபைன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த இந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் இதை பற்றின ஒரு ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன். தட் வில் ஆல்சோ லைக் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓகே, டேக் திஸ் பென்சில் டூல், ஜூம் இன். ஓகே, ஸோ இங்கே இதை வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் இந்த இது அடிஷன், இது சப்ராக்ஷன். ஓகே, ஸோ இந்த ட்ரிக்கை வந்து அடிஷன் வச்சு செக் பண்ண போகிறோம், சப்ராக்ஷன் வச்சு செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 83,567 ப்ளஸ் 4,562 ப்ளஸ் 12,345 ப்ளஸ் 6,789 இஸ் ஈக்குவல் டு 1,07,263. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஓகே, இதுதான் வந்து நார்மலாக இதெல்லாம் ஆட் பண்ணால் உங்களுக்கு இது வரும். இப்போ இது ஆட் பண்ணது சம் வந்து கரெக்டா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் இந்த ட்ரிக்கு. ஓகேவா? இந்த ட்ரிக் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ வந்து இந்த 83,567ல் ஓகே, ஏதாவது ஒரு நம்பர் ஆட் பண்ணா, ஓகே, எனி காம்பினேஷன் ஆஃப் நம்பர் ஆட் பண்ணா 9 வருதான்னு சொல்லி செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 6 3 கரெக்டா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 9 வரும். அப்போ அந்த நம்பரை அடிச்சு விட்டுறணும். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 9 வந்திருக்கா, ஸோ இந்த 9ஐயுமே அடிச்சு விட்டுறணும். ஓகே, எதர் 9 ஆர் எனி சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 9 இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் அந்த நம்பரை அடிச்சு விட்டுடலாம். பேலன்ஸ் இருக்கிற நம்பரை ஆட் பண்ணி இங்கே எழுதிக்கோங்க. ஸோ 8 + 5 வந்து 13, 13 + 7 வந்து 20. ஸோ இங்கே எழுதும்போது அதையும் அந்த 2 டிஜிட்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து சிங்கிள் டிஜிட்டாக மாற்றணும். 20னா 2 + 0 2. இங்கே வந்து பாருங்க 4, பாருங்க 4 + 5 வந்து 9. ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்ட்ரைக் இட் அவுட். 6 + 2 வந்து 8. ஓகே, சாரி ஃபார் மை பேட் ஹேண்ட் ரைட்டிங். நான் வந்து கர்சரில் எழுதிட்டு இருக்கேன். ஸோ 1 + 2 வந்து 3, 3 + 3 வந்து 6. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் 4 5 இருக்குது. ஸோ இங்கேயும் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து 6. ஓகே, ஃபைன். இப்போ 6 + 7 + 8. ஸோ இதில் ஏதாவது காம்பினேஷன் வந்து 9 வருதான்னு செக் பண்ண வராது. ஸோ 6 + 3 வந்து 11, சாரி 13, 21. ஸோ 3, 2 + 1 3ன்னு எழுதிக்கிறேன். ஓகே, இதுக்குமே அப்படியே பண்ணணும். ஓகே, 1,07,263க்கும் அப்படியே பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 6 + 3 வந்து 9. ஸோ டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, 7 + 2 எனக்கே இது கரெக்டாக வருமானு தெரியல. இட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பை த வே. 7 + 2 9, நான் வந்து டெலீட் பண்ணேன். ஸோ 1 + 0 வந்து 10. ஸோ 1. ஓகே, ஸோ 1. இப்போ என்ன பண்ணணும், இது வந்து அடிஷன் அப்படிங்கிறதுனால இது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ 2 + 8 வந்து 10. ஐ மீன் முன்னாடி சொல்லிடுறேன், எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நம்பர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் போட்ட சம் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ 2 + 8 வந்து 10, 10 + 6 வந்து 16, 16 + 3 வந்து 19. ஸோ 1 + 9
ஓகே 1 + 9 வந்து 10. ஸோ 1 + 0 வந்து 1. புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 19 வரும். அந்த 19 வந்து டூ டிஜிட்டில் இருக்குது. ஸோ 1 + 9 வந்து 10. 10ல் வந்து 1 + 0 வந்து 1. நைஸ். சீரியஸ்லி ஐ ஹேவன்ட் லைக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. மேபி தப்பாக வருமோ ஒரு டைமில் யோசித்தேன். 19 வந்துச்சா, ஸோ அதனால் வராது அப்படின்னு சொல்லி யோசித்தேன். பட் வந்துருச்சு. ஓகே ஃபைன், இட்ஸ் நைஸ். சரி ஓகே, இப்போ வந்து அதே மாதிரி சப்ராக்ஷனுக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதே தான், சேம் கான்செப்ட். ஸோ 7 + 2 வந்து 9. ஸோ 7 அடிச்சு விட்டுறேன். ஸோ எனக்கு இங்கே வந்து 5 இருக்கும். ஓகே, ஸோ 5 இருக்கும். இங்கே 9 இருக்குது பாருங்கள். ஸோ 9. ஸோ 2 + 8 வந்து 10. ஸோ 10, 1 + 0 1. ஓகே, இப்போ 4. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ரெண்டு மைனஸ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் 4 வருதா? இங்கே வந்து அதே மாதிரி வரணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்ட். ஆமாம், லைக் சி 3 + 6 வந்து 9 தானே. இம்ப்ரெசிங் ரைட்? எஸ், இட்ஸ் குவைட் இம்ப்ரெசிங். ஸோ எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் ஹவு ஆர் வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் ட்ரிக்ஸ் ஒர்க்ஸ். செமல்ல. ஸோ ஆக்சுவலாக நானே வந்து தப்பாக வரும்னு நினச்சேன் ஒரு சில டைம். இப்போ ரியல் டைமில் போய் மொக்க வாங்க போகிறோம்னு நினச்சேன். பட் இட்ஸ் குட், இட்ஸ் கிரியேட்டிவ். ஓகே ஃபைன். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நான் வந்து இது படித்தேன். சரி உங்களுக்கும் சொல்லித்தரலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட் பண்ணது தான். இதை வந்து சரி சொல்லித்தரது போட்டு லைக் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது அட்வான்டேஜ் பாயிண்ட் சொல்லலாமா இதை பற்றி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது திஸ் இஸ் யூஸ்ட் இன் அல்காரிதம்ஸ் அண்ட் ரியல் வேர்ல்ட் ப்ரோக்ராமிங். ஓகே, ரியல் வேர்ல்ட் ப்ரோக்ராமிங்கில் ஒரு அல்காரிதமோட காம்ப்ளெக்சிட்டியை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி கிரேட் டு see this ஆக்சுவலி. அந்த அளவுக்கு நம்மளோட கல்ச்சர் வந்து மேலே போயிருக்கு. ஓகே, ஸோ ரீச்சிங் தட் ஹைட்ஸ். அண்ட் இதை பற்றி இன்னொரு வேலிட் பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன். லைக் மெனி ஆஃப் யூ அவேர் தட் சந்திராயன் 2 தெரியும்ல. ஸோ சந்திராயன் 2க்கு முன்னாடி இஸ்ரோ சயின்டிஸ்ட் வந்து வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர்ஸோட ஃபார்முலாஸை வந்து வாங்கினாங்களாமா. ஓகே, தே ஹவ் கன்சிடர்ட் இட் ஃபார் ராக்கெட் சயின்ஸ். ஸோ சி லைக் அந்த அளவுக்கு இதுக்கு பவர் இருக்கு. ஓகே, ஸோ இஃப் யூ ஹேவ் டைம், ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு டைம் இருந்துச்சு, உங்களுக்கு இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஏதாவது படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு லைக் யூ கேன் சர்ச் ஃபார் வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் இன் யூடியூப் அண்ட் கூகுள். தெர் ஆர் லாட் ஆஃப் ஸ்டஃப் அவைலபிள் தேர். நீங்கள் படிக்கலாம். ஆர் இஃப் யூ வாண்ட் எனி ஹெல்ப் ஃப்ரம் மீ யூ கேன் ஜஸ்ட் கான்டாக்ட் மீ இன் மை ட்ரூ கமெண்ட் செக்ஷன். ஸோ வீல் சார்ட் இட் அவுட். அண்ட் வேறு ஏதாவது நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி வரல அப்படின்னா லைக் பார்ப்போம். பிகாஸ் நானும் ஒரு சில நம்பர்ஸ் ட்ரை பண்ணேன். நான் ட்ரை பண்ண நம்பர்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ மேபி ட்ரை சப்போஸ் லைக் தெல் பி லைக் எவ்ரி ஜீனியஸ் இன்சைடர்ஸ் இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி லைக் உங்களுக்கு வரக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஏதாவது நம்பர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்பெஷல் ஷூட் அவுட் போடலாம். ஏன்னா லைக் அப்படி உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி கிடைக்கல அப்படின்னா லைக் யூ ஆர் மோர் தேன் வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர்ஸ் தான் அப்படி தான் சொல்லுவேன். ஓகே, ஸோ நான் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்துருச்சு. ரேண்டமாக தான் பண்ணேன், ரியல் டைமாக தான் பண்ணேன். ஓகேவா, நான் வந்து ஆல்ரெடி போட்டு வச்சு அப்படிலாம் பண்ணல. இந்த கேல்குலேஷன் வச்சு போட்டு வச்சேன். பட் அந்த ட்ரிக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டில் தான் பண்ணேன். ஓகே, ஸோ ஓகே, டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ தேல் பி யூஸிங் இட் இன் அவங்க ஸ்கூலிங்கில் யூஸ் பண்ணுவாங்களா. ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் ஒரு ட்ரிக் வந்து தெரிஞ்ச மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் ஒரு ட்ரிக் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ டூ ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. See you in the next trick.